Hello students, today we are going to see the second lesson in 9th English. 9th English la second lesson இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். The topic is I can't climb trees anymore. Yeah. The narrator of the lesson is Ruskin Bond. அதாவது இந்த லெசனோட narrator இந்த லெசன் இந்த ஸ்டோரி எழுதினவங்க வந்து ரஸ்கின் பாண்ட். இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர். சரியா? He was born on 19th May 1934. இவர் வந்து 19th May 1934ல பிறந்தாரு. பிரிட்டிஷ் பாரம்பரியம் கொண்ட ஒரு இந்தியன் ரைட்டர் இவர். பிரிட்டிஷ் வம்சாவளி வந்த ஒரு இந்தியன் ரைட்டர் இவர். இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நிறைய சின்ன சின்ன கதைகள், குழந்தைகளுக்கான கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்ட், பத்மஸ்ரீ அவார்ட், பத்மபூஷன் அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவர் எழுதின ஒரு நாவல் ப்ளூ அம்ப்ரெல்லாங்கிற ஒரு நாவலில் ஒரு ஹிந்தி ஃபிலிம் எடுத்து அதுக்கும் அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த லெசனை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த லெசன்ல நரேட்டர் வந்து அவரோட சிறு வயது ஞாபகங்கள் பற்றி, நினைவுகள் பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. சரியா? அதாவது அவர் வந்து சின்ன வயசுல ஒரு வீட்டில் இருந்திருக்காரு. பெரிய வீட்டில் இருந்திருக்காரு. அங்கே ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. அவர் சிறு வயதில் அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி வாழ்ந்த காலங்கள். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அது ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி வரும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது அவரோட பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வருது. அந்த நினைவுகள்லாம் அவர் யோசித்து பார்த்து அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறது தான் இந்த லெசன். டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 28. புக்கில் பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸும் தெரிய வரும். புது வேர்ட்ஸும் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். வாசிக்க யூ ஃபாலோ தி புக். புக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பென்சில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே வாங்க. டஃப்பாக நீங்கள் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிற வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க பென்சிலை வச்சு. ஓகே, we'll start the lesson now. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. இந்த லெசனில் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு நரேட்டர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் எங்கே இருந்தாரா? He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. ஒரு புல் தரையில் செவ்வறு ஓரமாக நின்று, அந்த தோட்டத்து செவ்வறு ஓரமாக நின்று ஒரு பழைய வீட்டை பார்த்துட்டே இருக்காரு நரேட்டர். It hadn't changed much. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all. அந்த வீடு வந்து அவர் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்கு. எதுவுமே மாறலை. முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட அந்த வீட்டில் எந்த மாற்றமும் தெரியல. But there was a new outhouse and there were fewer trees. ஆனால் என்ன தெரியுது? ஒரு புது அவுட் ஹவுஸ் தெரியுது. பக்கத்தில் ஒரு சின்ன வீடு தெரியுது அதே இதில். And there were fewer trees. சில மரங்களும் அதிகமாக தெரியுது. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அதே மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அப்போ பார்த்தா அதே பலாமரம், ஜாக் ஃப்ரூட்னா பலாமரம் வந்து இன்னும் அதே மாதிரி பில்டிங்கில் ஒரு ஓரத்தில் நல்ல ஷேடு, நிழல் கொடுத்துட்டு செவ்வறு ஓரமாக நிற்கிறத அவர் பார்த்து சந்தோஷப்படுறார். He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls, and so the present owners must also be receiving the tree's blessing." அவருக்கு அவங்க பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. அவங்க பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க? யார் மேலே மரத்தோட நிழல் விழுதோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்ன ஞாபகம் அவருக்கு வருது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இப்போ மரம் இருக்குது, மரம் நல்லா கிளச்சி நல்ல நிழல் கொடுத்துட்டு இருக்குல்ல, அப்போ அந்த நிழல் யாருக்கு போய் சேருதோ அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. At the spot where he stood, there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. இப்போ அவர் நின்றுட்டு இருக்க இடத்துல ஒரு காலத்தில் என்ன இருந்ததுதான்? ஒரு பெரிய கேட், சுழல் கேட் இருந்துதான். அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் சில பெரிய கேட்டில் எப்படி இங்கேருந்து திறந்து மூடி ஏறி நின்றுட்டு திறந்து மூடி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கேட் இருந்திருக்கு. இவரும் அந்த கேட்டில் ஏறிட்டு காலை வச்சு தள்ளி உள்ளே போகிறதும் வெளியே வர்றதுமா அப்படி விளையாண்டு டயர்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே விளையாடுவாராம். Now the turnstile was gone. The opening walled up.
tall hollyhocks grew on the other side of the wall. இப்போ என்ன இருக்கு, அந்த கேட் இருந்த இடத்துல ஒரு செவுரு இருக்கு. செவுரு இருக்கு, அதை ஒட்டி ஒரு பூச்செடி நிக்குது. அந்த பூச்செடி பேரு hollyhocks. நல்லா வளர்ந்து பெருசா நிக்குது. What are you looking at? It was a disembodied voice at first. What are you looking at na? என்னது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி it was a disembodied voice at first. யாரோ அப்படி கேட்குறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. சத்தத்தை கேட்டுட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு அந்த டார்க் ரெட் கலரில் பூத்து இருக்கக்கூடிய அந்த செடிக்கு முன்னாடி அவள் நின்றுட்டு இருக்கா. She was only 12 or 13 with lively eyes and long black hair. அவளுக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 12 இல்லைன்னா 13 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. வித் லைவ்லி ஐஸ், நல்ல பிரிஸ்கான ஒரு பொண்ணு, பிளாக் கலர் ஹேரோட, நீளமான கருப்பு கூந்தலோட இருக்கிறா. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ். இஸ் இட் யோர்ஸ்? ஹி ஆஸ்க்ட். நான் இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கேன், இது உன்னோடதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவ சொல்றா, நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? வை டு யூ வாண்ட் டு பை இட்? இல்லை, இது என்னோட அப்பாவோடது, எதுக்கு நீங்கள் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. And what does your father do? இவர் கேட்குறாரு, உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்றா, he is only a colonel. only a colonel? அவர் வந்து ஒரு சாதாரண கொலோனலா இருக்காரு அப்படிங்கிறான். அவ்வளவுதானா, கொலோனல் தானா அப்படின்னு இவரும் கேட்காரு. Well, he should be been a brigadier by now. இப்போ அவர் பிரிகேடியர் ஆயிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவர் சொல்றா, அந்த பொண்ணு சொல்றா அவங்க அப்பாவை. The man burst out laughing. It's not funny, she said. Even mummy says he should be in a brigadier. உடனே இவ பிரிகேடியர் ஆயிருக்க வேண்டியதுன்னு சொன்னோன்னே இவருக்கு சிரிப்பு வந்தது. சத்தமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு உடனே இவ சொல்றா, இது ஒன்றும் ஜோக், நான் ஒன்றும் சொல்லலை, எங்க அம்மாவும் சொல்லுவாங்க இப்போ அப்பா பிரிகேடியர் ஆயிருக்கணும்னு சொல்லி எங்க அம்மாவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. பிரிகேடியர்னா கொலோனியலோட ஹையர் போஸ்ட். It was on the tip of his tongue to make a witty remark, but he did not want to give offense. They stood on either side of the wall, appraising each other. அவருக்கு வந்து வாய் வரைக்கும் வருது கிண்டல் அடிச்சு நக்கலா சொல்லணும்னு. ஆனா அவரு ஒன்றும் சொல்லாம அவள்கிட்ட பேசிட்டே இருக்காரு. ரெண்டு பக்கமும் காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. Do you want to buy it? No, he said. அவ கேட்குறா, அந்த வீடு வாங்கணுமா அப்படின்னு. இவர் சொல்றாரு, இல்லை அப்படின்னு சொல்றாரு. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? அப்போ அவர் சொல்றா, வாங்க வேண்டாம்னா நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. I used to live there 25 years ago. As a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. அப்போ இவர் சொல்றாரு, 25 years முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே இருந்தோம். ஒரு சின்ன பையனா, ஒரு யங் மேனா ஆற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். எங்கள் பாட்டி இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டை வித்துட்டு நாங்கள் வேற வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. She was silent for a while, taking in this information. Then she said, and you had liked to buy it back now, but you don't have the money. He said, not look very prosperous. He did not look very prosperous. அப்போ இவ வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக அவர் சொல்றதை கேட்டுட்டு இப்போ கேட்குறா, உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் காசு இல்லை அப்படிதானு சொல்லி கேட்குறா. அவர் வந்து ரொம்ப பணக்காரராக தெரியல, அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தா பணம் வச்சுக்கிற மாதிரி தெரியலன்னு இவ அப்படி கேட்குறா. No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு வாங்குறதுக்கு ஆசை இல்லை, வாங்கணுன்ற ஐடியா இல்லை, திருப்பி பார்க்கணும் வீட்டுக்குள்ளே போயின்னு ஆசையாக இருக்கு. நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்டு இவர் கேட்குறாரு. Only 3 years, she smiled. Would you like to come in and look more closely? அவ சொல்றா, 3 வருஷமா தான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், நீங்கள் உள்ளே வரீங்களா, வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறா. அந்த 12 to 13 years பொண்ணு இருந்தா நிற்கிறாளா பக்கத்தில். அவர் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கம் அவன் நிற்கிறா, அவர் காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் நிற்கிறாரு. அவள் கேட்குறாள்ல, வரீங்களா பக்கத்தில் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, காம்பவுண்ட் வாலை தாண்டி குதிச்சு இவர் உள்ளே வராரு. பார்ப்போம் நம்ம கண்டினியூஸாக லெசனை. அவள் கேட்குறாள்ல, உள்ள பக்கத்தில் வரீங்களா, பக்கத்தில் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாள்ல. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, wouldn't your parents mind? They have gone to the club, they won't mind.
அப்போ இவர் கேட்குறாரு, உங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்ல, அவங்க வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க அப்படிங்கிறா. ஐ எம் அலவுட் டு பிரிங் மை பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம், ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ. அப்போ அவள் சொல்கிறா, என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட்டிகிட்டு வரதுக்கு எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்கிறா. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன மாதிரி வயசானவங்களை கூப்பிட்டு வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னோடனே இவ கேட்க உடனே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்றாரு, ஓ ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே. அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he had climbed over the wall instead of going round to the gate. He got up on the wall all right but had to rest there breathing heavily. உடனே இவர் வந்து அவரோட வயசு கேட்டவுடனே இவர் யங்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் சொல்கிறாரு, ஏன்னா மிடில் ஏஜ் தான் ஆகுது, நடுத்தர வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட் வழியாக போகாமல் என்ன பண்ணுறாரு, காம்பவுண்ட் வாலை தாண்டி ஏறி குதிச்சு உள்ளே போகணுன்ட்டு பார்க்குறாரு. போன ஸ்லைடில் படத்தில் பார்த்தீங்களா அதே மாதிரி காம்பவுண்ட் வாலை தாண்டி ஏறி குதிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏறி குதிச்சு உள்ளே போயிட்டாரு. ஆனால் உள்ளே போனோடனே ரொம்ப மூச்சு வாங்குது அவருக்கு. Middle-aged man on the flying trapeze, he muttered to himself. I'll help you, she said and gave him her hand. அப்போ இவர் சொல்றாரு, நான் வந்து அந்த ஊஞ்சல் ஆடுவேன், மரத்தில் எப்போவுமே ஊஞ்சல் கட்டி ஆடுவேன், அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறார். உடனே இவர் சொல்றா, வாங்கன்னு சொல்லி கை கொடுக்குறா. He slithered down into the flower bed, shattering the stem of the hollyhock. பக்கத்தில் அவர் குதிச்சோடனே பக்கத்தில் உள்ள அந்த ஹோலிஹாக்ஸுங்கிறது ஒரு பூச்செடின்னு பார்த்தோம்ல, அதை வெட்டி போட்டுட்டு அந்த இடத்துல அவர் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvilleas. Let's just sit here, he said. I don't want to go inside. அப்போ இவர் அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த கிராஸ்லாண்டில் அப்படியே புல்தரையில் நடந்து போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது காட்டுறாரு, ஒரு இடத்த காட்டி சொல்கிறாரு, இந்த இடத்துல முன்னாடி ஒரு ஸ்டோன் பெஞ்ச்னா என்னது, சிமெண்ட்டில் கட்டி விட்டுருப்பாங்கல்ல பெஞ்சஸ், அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருந்தது, இதில் ஒரு மாமரம் இருந்தது, அந்த மாமரத்துக்கு அடியில் ஒரு பெஞ்ச் இருந்ததுன்னு சொல்லி காட்டுறாரு. அந்த பெஞ்சில் வந்து எங்கள் பாட்டி வந்து எப்போவும் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, ரோஸ் செடியெல்லாம் வெட்டிட்டு, போகன்வில்லானா தாள் பூச்சொல்லுமல்ல அந்த செடி, அதெல்லாம் வெட்டிட்டு அதை பராமரித்தோடனே அந்த வேலை முடிஞ்சோடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. She sat beside him on the bench. They were silent for some time. The man closed his eyes and remembered other times, the music of a piano, the climbing of a grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda, his grandfather cranking up the old car. உடனே வா நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடிட்டு பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. என்ன ஞாபகம் வருது, ஒரு பியானோ சத்தம், முன்னாடி அவர் கேட்ட பியானோவோட சத்தம், பேர்ட்ஸ் பட்கரிகர்ஸுங்கிற ஒரு பறவைகளோட சத்தம், வராண்டால் அந்த பறவைகளோட சத்தம், பழைய காரோட சவுண்டு, அந்த சவுண்டெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. இந்த பலாமரத்தில் நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணை விரிச்சிட்டு சொல்கிறாரு. Do you want to climb it again? My parents own mind. இவர் கேட்காரு, இன்னும் இந்த பொண்ணு கேட்குறா அவர்கிட்ட, நீங்கள் மரம் ஏறணுமா திருப்பி, எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் சொல்ல, no, not after climbing the garden wall. Let's just sit here for a few minutes and talk. இல்லை, ஏற்கனவே காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சுட்டா நான் மரம் ஏறலை, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உட்காந்து பேசிகிட்டு இருப்போம்னு சொல்கிறாரு. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see that thick branch stretching out over the roof? Halfway along it, there is a small hollow in which I used to keep some of my treasures. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் எதுக்காக இந்த பலாமரத்தை பற்றி சொன்னேன்னா, இது வந்து என்னோட ஃபேவரட் பிளேஸ்னால் எனக்கு பிடிச்ச இடம். அந்த பற்றியா அந்த திக்கான அந்த தடித்த கொப்பு இருக்குது பற்றியா, அந்த கூரைக்கு மேலே போகுதுல அந்த கொப்பு, அது வந்து எனக்கு மேலே போய் ஹாலோவாக ஒடுக்கமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து என்னோட ட்ரெஷர்ஸ், அது என்னோட விலை மதிக்க முடியாத சில பொருட்களை நான் ஒழிச்சு வைப்பேன் அப்படிங்கிறாரு. இவ கேட்குறா, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், என்ன மாதிரியான இது அப்படின்னு இவ கேட்குறா. அவர் சொல்கிறார், oh, nothing very valuable. Marbles I had won, a book I wasn't supposed to read, a few old coins I had collected. Things came and went. I was a bit of a crow, collecting bright things and putting them away.
ரொம்ப ஒன்றும் பெரிய பொருட்கள்லாம் இல்லை. மார்பிள்ஸ்னால் கோழிக்காய் விளையாடுவீங்கள்ல, அந்த கோழிக்காய், அந்த மாதிரி கோழிக்காய் வைப்பேன். நான் விளையாண்டு ஜெயிச்ச கோழிக்காய்கள் அதில் ஒழிச்சு வைப்பேன். எனக்கு படிக்க பிடிக்காத புக்ஸை ஒழிச்சு வைப்பேன். காயின்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பேன். எப்படி பறவைகள் காக்காலாம் சின்ன சின்ன இதை எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி சேகரித்து வைக்குமோ அதேமாதிரி நானும் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒழிச்சு வைப்பேன் அப்படிங்கிறாரு. There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war, the First World War. When my grandfather fought in the France, he got it from a German soldier. எங்கள் தாத்தாட்ட ஒரு கிராஸ்ன்னா தெரியும் இல்லையா, சிலுவை, கிறிஸ்டியன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல சிலுவை, அந்த ஒரு சிலுவை அயர்னில் செஞ்ச ஒரு சிலுவை எங்கள் தாத்தாவோடது. ஆக்சுவலாக அது எங்கள் தாத்தாவோடது இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு பிரிட்டிஷ் பீப்புள், எங்கள் தாத்தா வந்து பிரிட்டிஷில் இருந்தப்போ அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் சார்பாக ஜெர்மனை எதிர்த்து போராடும் போது ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து எங்கள் தாத்தாக்கு அதை கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒரு கிராஸ் லான்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய பலாமரத்தை காட்டி அதுக்கு கீழே ஒரு அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு இந்த சைடில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த ஸ்டோன் பெஞ்சு. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு ஒன்றா இவர் பேசிகிட்டே இருக்காது, சொல்லிகிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொன்னார் இல்லையா, அந்த பலாமரத்து கொப்பில் வந்து அவர் முக்கியமான பொருள்கள்லாம் ஒழிச்சு வைப்பேன், கிடைச்ச ப்ரைஸ் எல்லாம் ஒழிச்சு வைப்பேன்னு. இப்போ அவர் கேட்குறா, do you still have it? No, he said, looking her in the eyes. I left it in the jackfruit tree. அப்போ அவ கேட்குறா, இன்னும் அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறா. உடனே இவர் சொல்கிறார், இல்லை அது எல்லாத்தையும் நான் அந்த மரத்துலேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இவர் கேட்குறா, you left it in the tree, மரத்துலேயே விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. Yes, I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail. On that I simply forgot all about it. ஆமாம், அந்த நேரம் நாங்கள் பேக் பண்ணி கிளம்புற சந்தோஷத்தில், வேறு இடத்துக்கு போக போகிறோம், ஷிப்பில் போக போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு இவர். She quietly said, it may still be there in the hollow part of the branch. அது இன்னும் அங்கேயே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். Yes, he said, it's 25 years, but it may still be there unless someone else found it. ஆமாம், 25 வருஷம் ஆகுது, ஆனால் அது யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, அநேகமாக அங்கே தான் இருக்கும்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. Would you like to go and look? I can't climb trees anymore. ஆனால் இவ கேட்குறா, நீங்கள் இன்னும் அதை போய் பார்க்கணுமா எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறா. இவர் சொல்கிறாரு, I can't climb trees anymore, என்னால் இன்னும் மரத்தை ஏற முடியாது அப்படிங்கிறாரு. If you can't, I will go and see. You just sit here and wait for me. இப்போ இவ சொல்கிறா, உங்களால் மரம் ஏற முடியாதுன்னா நான் போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துட்ருங்க அப்படிங்கிறா. I have found it, she cried. I have found something. நான் ஏறி போய் அந்த மரக்கொப்புக்குள்ளே கை விட்டுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அழுறா. ஏதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறா. இன்னும் வெளியே எடுக்கல, அவ கைக்குள்ளே ஏதோ தட்டுப்படுது. And now, barefoot, she ran breathlessly towards him in her outstretched hand and rustly old medal. உடனே வெறுங்காலோட அவசரமாக அதை எடுத்துட்டு கையை திறந்து கூட பார்க்காம வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட அதை கொடுக்கா. அது ஒரு ரஸ்டி ஓல்டு மெடல், துருப்பிடிச்சு ஓல்டு மெடல் ஒன்று அங்கே இருக்கு. He took it from her and turned it over on his palm. அவர்கிட்ட இருந்து வாங்கி திறந்து பார்க்குறாரு அவரு. Is it the Iron Cross? She asked eagerly. Yes, he said. This is it. உடனே அவ கேட்கா, இதுதான் நீங்கள் சொன்ன அந்த இரும்பு கிராஸ். அவர் சொன்னார்ல, அவங்க தாத்தா பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தப்போ ஜெர்மன் சோல்ஜர் கொடுத்தாரு ஒன்று, ஒரு இரும்பால் செய்யப்பட்ட சிலுவை சொன்னார்ல, அதுதானான்னு கேட்குறா. இவரும் ஆமாம் இதுதான் அது அப்படிங்கிறாரு. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. You may. அப்போ இவர் சொல்கிறா, எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்கு வந்தீங்கன்னு, இது இன்னும் மரத்தில் இருக்கான்னு பார்க்க தானே வந்தீங்க அப்படிங்கிறா. You may be right. I am not really sure why I came, but you can keep the cross. You found it after all. No, you keep it. It's yours. ஆனால் அவர் சொல்கிறார், இருக்கலாம், எனக்கும் நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு தெரியாது, இருக்கலாம் இதுக்காக தான் வந்திருக்கலாம், ஆனால் நீ தானே கண்டுபிடிச்சி எடுத்த, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி இவர் அந்த பொண்ணுட்டு சொல்கிறாரு. But it could have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for it. உடனே இவர் சொல்கிறா, வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இது உங்கள் இது அப்படிங்கிற. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நீ மரத்தில் ஏறி இருக்கலைன்னா இன்னொரு 25 years இப்படியே தான் மரத்தில் கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த பொண்ணுகிட்ட. But if you hadn't come back again,
ஆனா அவ சொல்றா, நீங்க வந்து சொல்ல போய் தானே நான் ஏறினா நான் எடுத்தேன், நீங்க வரவே இல்லைன்னா அப்படின்னு இவ சொல்றா. On the right day, at the right time, and with the right person, he said, getting up and placing the medal in her hand, it wasn't the cross I came for, it was my youth. அப்ப அவர் சொல்றாரு, கரெக்ட் நாள்ல கரெக்டான டைம்ல கரெக்டான பொண்ணுகிட்ட வந்தனால இது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து இந்த மெடலுக்காக வரல, ஆனா என்னோட இளமையை தேடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பழைய ஞாபகங்கள்லாம் வருதுல்ல அவருக்கு, அதை நினைச்சு சொல்றாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited. அவளுக்கு அவர் சொன்னது புரியல, ஆனா அவரு கூட இவளும் சேர்ந்து கேட் வரைக்கும் போய் நடந்து அங்க போய் நின்றுட்டு இருக்கா. Where the road turned, he looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was sprightliness in his step, and something cried aloud in his heart. அவரு இவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த தெருமான போற வரைக்கும் இவ பார்த்துட்டே இருக்காரு. அவர் திரும்பும் போது இவள்கிட்ட என்ன பண்றாரு, waved to her, பைன்னு சொல்லி கை காட்டிட்டு போறாரு. பார்த்துட்டே இருக்கா. something cried aloud in his heart. அவருக்கு வந்து ஏதோ அவரை அறியாம மனசுல ஒரு அழுகை வருது. The mango scented summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he couldn't climb trees anymore. அந்த மாமரத்தோட வாடைகள்லாம் அவரை தன்னை மறந்து ஒரு செகண்ட் அந்த காம்பவுண்ட் வாழை ஏறி குதிக்க வைக்குது. அவரால் மரம் ஏற முடியாதுங்கிறத மறந்து அவரை அந்த காம்பவுண்ட் வாழை ஏறி குதிக்க வச்சதுல அதை பத்தி அவர் நினைச்சிட்டே மனசுக்குள்ள அழுதுகிட்டே திரும்பி போறார்.